ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஜாவாவில் ஃபிஃப்த்து கோடிங் ஓகேவா ஃபிஃப்த்து கோடிங் வந்து ஸ்டிங் மேனிப்புலேஷன் யூஸிங் கேரக்டர் அரேஸ். ஸ்டிங் மேனிப்புலேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டிங்னா என்னது? ஸ்டிங்னா ஒரு வேர்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங் சொல்லுவோம் ஓகேவா. இப்போ ஸ்டிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கார்த்திக்ன்ற நேம் யூஸ் பண்ணுறேன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் ஓகேவா. இந்த ஸ்ட்ரிங் இதில் இந்த கே மட்டும் இருக்குல்ல, இந்த கே வந்து ஒரு கேரக்டர், இந்த ஏ வந்து ஒரு கேரக்டர், ஆர் வந்து கேரக்டர். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்டுமே என்னது, ஒரு கேரக்டர். ஸோ எல்லா கேரக்டர்ஸும் ஒன்றா சேர்த்து அது என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகும். எனக்கு இப்போ இதில் எக்ஸ்பெக்டட் இன்புட் என்னென்னு பார்ப்போம். நான் இன்புட் கொடுக்குறப்போ எனக்கு என்டர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஷோ ஆகும் டிஸ்பிளேயில். அப்போ நான் என்ன பண்ணணும், இதை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸில் இதை கொடுத்தேன்னா எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ நான் என்ன வேல்யூ என்டர் பண்ணுறேன், கம்ப்யூட்டர்ன்ற வேல்யூ நான் என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுக்கணும், என்டர் செகண்ட் ஸ்ட்ரிங். ஸோ செகண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து அதுவும் என்ன பண்ணணும், சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட்எல்எனில் நம்ம கொடுக்குறோம். என்கிட்ட என்ன வேல்யூ அது கெட் பண்ணுது, அப்ளிகேஷன்ஸுன்ற வேல்யூ நான் கீபோர்டில் டைப் பண்ணுவேன். ஸோ கெட் பண்ணிக்கும். இப்போ எனக்கு இது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஃபைண்ட் லென்த்து. அப்போது நான் இங்கே என்ன வேர்ட் டைப் பண்ணுறனோ அதோட லென்த்து அது எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபைண்ட் கேரக்டர் அட் பொசிஷன். இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை சேர்த்தே பார்த்துடலாமே. ஃபஸ்ட்லேருந்து வரேன் ஓகேவா. ஸோ ஃபைண்ட் லென்த்துன்னு கொடுத்துருக்குமா, அப்போ வந்து இங்கே ஸ்ட்ரிங் 1 எடுத்துப்போம். இந்த ஸ்ட்ரிங் 1 என்ன கொடுத்துருக்கான், கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கானா. அப்போ இந்த கம்ப்யூட்டரில் எத்தனை லெட்டர்ஸ் கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணும், 1 2 3 4 5 6 7 8. ஸோ லென்த் ஆஃப் தி ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் எனக்கு என்னென்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகுது, 8. இந்த அப்ளிகேஷன்ஸில் எத்தனை இருக்குன்னு கேரக்டர்ஸ் கவுண்ட் பண்ணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ எனக்கு செகண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு சொல்லிட்டு 12ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்புறம் ஃபைண்ட் கேரக்டர் அட் பொசிஷன்னா, இப்போது இதுவே எடுத்துப்போம். எனக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் ஓகேவா, இங்கே சாய்ஸ் 2ன்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா செகண்ட் தானே இது. அப்போது இங்கே எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது, என்டர் பொசிஷன் 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் ஃபார் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங். அப்போ இங்கே எது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், கம்ப்யூட்டர் தானே. ஸோ இந்த கம்ப்யூட்டரில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு நான் எனக்கு இங்கே என்னென்னு கொடுக்குறேன், நான் 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், 0. இண்டெக்ஸ்னால் அதோட பொசிஷன். இப்போ இது பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ, COMPUTER. இப்போ இதோட பொசிஷன் வந்து 0 1 2 3 4 5 6 7. அப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு கேரக்டராக நான் பிரிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அந்த பொசிஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை முடியுதோ கொடுத்துட்டேன். எனக்கு அதில் வந்து 5th பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 5th பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குது, டி தானே. ஸோ அப்போ இங்கே கேரக்டர் அட் பொசிஷன் 5 வந்து என்னது, டி. நெக்ஸ்ட்டு வந்து கான்கேட்டினேட் ஸ்ட்ரிங்ஸ். கான்கேட்டினேட்னா 2 ஸ்ட்ரிங்ஸ் அது என்ன பண்ணும், ஒன்றா ஜாயின் பண்ணும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ தனித்தனியாக கொடுத்துக்கிறது என்ன பண்ணும், கான்கேட்டினேட்னா ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுக்கும். ஸோ எங்கள் நடுவில் வந்து ஸ்பேஸ் வரக்கூடாது ஓகேவா. கான்கால்டினேட் பண்ணும்போது 2 வேர்டு ஒன்றா ஜாயிண்ட் ஆகும்போது ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணுற மாதிரி நம்ம கோடிங் படிப்போம். இது எதுவுமே இல்லைன்னா லாஸ்ட் என்ன கொடுத்துப்போம், எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நமக்கு வந்து அந்த கோடிங் வந்து எக்ஸிட்டிங் தி ப்ரோக்ராம் வரணும். ஸோ இதை நம்ம எப்படி வச்சு பண்ண போகிறோம்னா, எனக்கு இந்த கோடிங் ரன் பண்ணாலே எனக்கு இந்த 3மே பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேவா. அப்போ நம்ம இந்த ஃபேனில் நம்ம யூஸ்வலாக ஃபேன் ரெகுலேட்டர் வச்சுருப்போம்ல. ஸோ ஃபேன் ரெகுலேட்டரில் நமக்கு அந்த ஸ்பீட் இண்டிகேட் பண்ணோம்ல. ஸோ ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 ஸ்பீட் 3 ஸ்பீட் 4. நம்ம இங்கே டர்ன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஓடும், இங்கே டர்ன்னா செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், இது 4th. ஸோ இங்கேயுமே நம்ம கோடிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு 4 ஆப்ரேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுக்கு ஃபஸ்ட்டு 3 தான் இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விட்ச் கேசஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம் கான்செப்டில். இந்த கோடிங்கை வந்து இதே எக்ஸ்பெக்டட் இன்புட் அவுட்புட் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் கோடிங் வச்சும் பண்ணலாம். ஆனால் ஏன் நம்ம இங்கே வச்சு பண்ணுறோம், இது கொஞ்சம் டீட்டெயிலாக போகும் இந்த கோடிங். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, இங்கே யூஸிங் கேரக்டர் அரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதை யூஸ் பண்ணி பண்ணுன்றப்போ கொஞ்சம் கோடிங் லைன்ஸும் உனக்கு எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்ரேஷன், இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு இந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தேவை. ஸோ நம்ம அதை எங்கேயும் டிக்ளேர் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ கோடிங் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மக்கிட்ட எப்போல்லாம் அது இன்புட் வாங்க போதோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுவோம். நம்ம கீபோர்டில் இன்புட் டைப் பண்ணோன்னா இந்த இம்போர்ட் java.util.scanner வந்து இந்த வேர்ட் டைப் பண்ணிடணும். இந்த ஸ்கேனர்ன்றது எஸ் கேபிட்டல் செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸோட நேம் என்னது, ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஸ்விட்ச்சு.
நடுவில் எந்த கேப்பும் விடக்கூடாது அந்த நேமில். அதை பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்து வைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறோன்னா, அந்த அரேஸோட லென்த், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கோடிங் பண்ணுறோம். இது 2 டபுள் ஸ்லாஷ் கொடுத்து அது கமெண்ட்ஸ். ஸோ அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அவுட்புட்டில் அது என்ன ஆகாது, டிஸ்பிளே ஆகாது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம், ஃபங்க்ஷன்னும் சொல்லலாம், மெத்தட்னு சொல்லலாம். ஸோ அந்த மெத்தட் நேம் என்னென்னா ஃபைண்ட் லென்த்துன்னு பேர் வச்சுருக்கோம். ஓகேவா, ஃபைண்டு லென்த்து. அது என்ன டேட்டா டைப்பு, இன்டீஜர். ஏன்னா நம்ம கவுண்ட் தானே பண்ணி கொடுக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கார்த்திக்னு இந்த ஸ்ட்ரிங் எடுக்கிறேன்னா எனக்கு இதில் கவுண்ட் தானே பண்ண போகுது. எத்தனை இருக்குது, இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7. ஸோ எனக்கு கவுண்ட் பண்ணி இதில் எத்தனை இருக்குன்னு கொடுக்கும்போது அந்த கவுண்ட் வந்து எனக்கு இன்டீஜர் தானே வேணும். ஸோ அது இன்டீஜர் டேட்டா டைப்பு. இதுக்கு என்ன ஆக்சஸ் கொடுத்துருங்க, பப்ளிக் ஆக்சஸ். ஸோ யார் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாட்டிக்னால் இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்கெட்டில் வந்து அது ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். என்ன ஆர்குமெண்ட்னா கேர் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஏஆர்ஆர்னா இது கேரக்டர், ஏஆர்னா என்னது அரேஸ். ஓகேவா, ஏஆர்னா அரேஸ் ஷார்ட் ஃபார்ம் தான் நான் இங்கே அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த அரேஸ் வந்து நான் இப்படியும் எழுதிக்கலாம், அப்படி தான் கொடுக்கணுன்னு இல்லை. நான் ஃபஸ்ட்டு கேர் ஏஆர்ஆர் இப்படி கொடுத்தாலும் ஓகே தான், இல்லைனா கேர் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஏஆர் கொடுத்தாலும் அது ஃபைன் தான். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்து வேலை செய்யும்னா, இப்போ நான் வந்து எனக்கு என்டர் தி ஸ்ட்ரிங்குன்னு கேட்குமா, என்டர் தி ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தேன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கார்த்திக்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அது என்ன பண்ணணும்னா பாக்ஸாக அப்படி வச்சுப்போம், பாக்ஸாக. ஸோ நான் என்டர் பண்ண அது என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஒவ்வொரு பாக்ஸில் போய்ட்டு அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒன்ஸ் அது ஸ்டோர் ஆகிட்டோன்னே எனக்கு ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணுவோம், இது கவுண்ட் பண்ணணும்ல. இப்போ நம்ம 1 2 3 4 கவுண்ட் பண்ணுறோம்ல இங்கே. ஸோ அந்த கவுண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த கவுண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். அதை தான் இங்கே கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்த கவுண்ட் இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கவுண்ட் என்னது, இப்போ எனக்கு என்டர் பண்ணி இப்போ கார்த்திக்னு என்டர் பண்ணியாச்சுன்னா இப்போ எதுவுமே கவுண்ட் எடுக்கல. ஸோ ஸ்டார்டிங்கில் அது 0ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணப்போம், ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். யூஸ்வலாக ஃபார் லூப் எப்படி வரும்னா, ஃபார்னு கொடுத்துட்டு இந்த i is equal to 0, i less than equal to n, அப்புறம் i ++ இந்த மாதிரி சம்திங் கொடுப்போம்ல. ஸோ இது இந்த ஃபார் லூப்போட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குற இந்த ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பை ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேர் சீன் கொடுத்துட்டாங்க. அப்போனா சீன் இருக்குது, அது கேரக்டர் டேட்டா டைப். ஓகேவா, அது எதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அரேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இது முடிச்சோன்னா அந்த இன்க்ரிமெண்ட் இந்த i ++ தான் இங்கே கவுண்ட் ++ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார் லூப்போட ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன், அப்டேட்டட் ஃபார்ம்னு வச்சுக்கோம். ஸோ அதனால் நம்ம இது யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணுறதுனால நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது ஏஆர்ஆர் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே ஏஆர்னா அரேன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த கார்த்திக்ன்றதை. அப்போ அது என்ன பண்ணும், ஸ்டார்டிங்கில் வந்து இது ஒவ்வொன்றா இப்போ ஃபஸ்ட்டு இது தான் சீன்னு இருக்கும். ஏன்னா இங்கே சீன் கொடுத்துருக்கோம். இப்போ இது தான் சி. இப்போ அது என்ன பண்ணும், இந்த இடத்த விசிட் பண்ணும்போது அது கவுண்ட் எடுக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் கவுண்ட்டு 0ன்னு இருக்குது. ஒன்ஸ் இப்போ இந்த சி தான் இந்த கேன் ஆனோடனே கவுண்ட் வந்து என்னென்ன ஆகும், கவுண்ட் வந்து 1ன்னு அப்டேட் ஆகுமா. ஓகே, இது விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், இதை விசிட் பண்ணோன்னா சி வந்து இப்போ சி வந்து ஏன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, இப்போ இது ஒரு கவுண்ட் எடுத்தால் இப்போ கவுண்ட் எனக்கு அகெயின் ++ ஆகும்போது இன்னொரு கவுண்ட் எக்ஸ்ட்ரா அதிகமாகும். இப்போ அகைன் இதை விசிட் பண்ணி முடிச்சோன்னா அடுத்த சி எங்கே போகும், இதுக்கு போகும், தேர்ட் கேரக்டர். இப்போ சி வந்து 6ன்ற போது இப்போது இது கவுண்ட் எடுத்தால் இது +1 இதுவாகும். அப்போ அகைன் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே சி போகும். அது மாதிரி என்ன ஆகும், ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஃபைனலில் கவுண்ட் என்னென்ன ஆகும்னா, இங்கே இந்த இடத்துக்கு போகும்போது சி வந்து 7 வந்து கவுண்ட் அப்டேட் ஆகிடும். ஒன்ஸ் இது எல்லாமே இந்த ப்ராசஸ் முடிச்சிச்சுன்னா எனக்கு அந்த லூப் முடிஞ்சோடனே எனக்கு இதுக்கு மேலே கவுண்ட் பண்ண எதுவுமே இல்லைல்ல. ஸோ கவுண்ட் பண்ண எதுவுமே இல்லைன்னா அதோட முடிஞ்சிடும். லாஸ்ட்டில் எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணணும், அந்த கவுண்ட் என்னது 7. ஸோ அப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் எந்த பொசிஷனில் இப்போ ஒரு பொசிஷன் இது பண்ணுறோன்னா அந்த எந்த கேரக்டர்னு இதுவாகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம கம்ப்யூட்டர்னு எடுத்திருந்தேன்னா அந்த கம்ப்யூட்டரில் வந்து நான் 5th பொசிஷனில் இருக்குது ஆன்சர் வேணுன்றனா அது என்ன ஆல்ஃபபெட் அதாவது என்ன கேரக்டர் ஸ்டோர் ஆகிருக்குன்னா டீன் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதுக்கு எப்படி கோடிங் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபைண்ட் கேரக்டர் அட் பொசிஷன் கொடுத்துட்டு இது கமெண்ட் இது. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இங்கே ஃபைண்ட் கேர்னு கொடுத்துருக்கோமா, ஃபைண்ட் கேர் அட்டுன்னு கொடுத்துட்டு இது என்ன டேட்டா டைப்னா கேர்ன்ற டேட்டா டைப்பு.
இதுக்கும் பப்ளிக் ஆக்சஸ். ஸ்டாட்டிக் கொடுத்தனால இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. உள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து நம்ம எந்த அரேக்கு கண்டுபிடிக்கணுமோ அந்த அரேவை இங்கே கொடுக்கணும். அப்புறம் அதோட பொசிஷன், இப்போ நம்ம எப்படி போன இதில் கவுண்ட்டு இது பண்ணதுக்காக இந்த கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த அரே இது டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனை இது பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் பொசிஷன். அது என்ன டேட்டா டைப், ஸோ அது இன்டீஜர் டேட்டா டைப்பில். ஏன்னா பொசிஷன்ற போது நம்ம இன்டீஜர் தான் கொடுக்க முடியும், டெசிமல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு ஒன்ஸ் நான் இதை கால் பண்ண எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். அந்த அரேயில் எத்தனாவது பொசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே அந்த அரேயில் வந்து எனக்கு வந்து பொசிஷன் வந்து 7 வேணும்னு வச்சுக்கோ. அரேயில் பொசிஷன் வந்து 7. அப்போ நம்ம மேலே பார்த்த அந்த எக்ஸாம்பிளில் கம்ப்யூட்டர்னு பார்த்துருந்தோம்ல, கம்ப்யூட்டர். ஸோ அது அகெயின் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இதே லாஜிக் தான். அப்போ எனக்கு அரே பொசிஷன் 7ல் இங்கே என்ன இருக்குது, பொசிஷன் 7ல் என்ன கேரக்டர் இருக்குது, ஆர்னு இருக்குது. அது என்ன பொசிஷன் வந்து 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகும், எம்முன்னு ஷோ ஆகும். அது எம்முன்னு. அதே நான் பொசிஷன் 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு சின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, நான் கொடுத்துருக்க அரேயோட அந்த பொசிஷனில் என்ன இருக்கோ அந்த கேரக்டர் எனக்கு ஷோ ஆகணும். நம்ம ஃபைனலாக பண்ண போகிற ஆப்ரேஷன் என்னென்னா கான்கேட்டினேட் ஸ்ட்ரிங். கான்கேட்டினேட்னா ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கம்ப்யூட்டர் என்டர் பண்ணுறேன், செகண்ட் அப்ளிகேஷன் என்டர் பண்ணேன்னா ரெண்டுமே சேர்ந்து எனக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ட்டு ஒரே ஸ்ட்ரிங் ஷோ ஆகணும். ஸோ இது எப்படி பண்ணலான்ட்டு அப்புறம் தேர்ட் ஃபங்க்ஷன் கோடிங் எப்படின்னு பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் ஃபங்க்ஷன்னா ரெண்டுத்தை கான்கேட்டினேட் பண்ண போகிறோம். எத்தனை 2 கேரக்டர் அரேஸை வந்து நம்ம கான்கேட்டினேட் பண்ண போகிறோம். இது கமெண்ட். ஓகேவா? அப்போ இதுக்கு அந்த நேம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன நேம் வச்சுருக்கோம், கான்கேட்டினேட்னு நேம் வச்சுருக்கோம். அதோட டேட்டா டைப் என்னென்னா, இங்கே போன இதில் வெறும் கேரக்டர்னு போட்டிருக்கோம், ஆனால் இங்கே கேரக்டர் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம்ல, கேரக்டர் போட்டுட்டு பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருந்தா அப்போ இது என்ன மென்ஷன் பண்ணுது, கேரக்டர் அரேஸ் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அப்போ அது என்ன பண்ணும், பாக்ஸாக எடுத்துக்கிட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். இதுவும் பப்ளிக் ஆக்சஸ். ஸ்டாட்டிக் கொடுத்தோன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டாம். இப்போ இங்கே என்னென்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபஸ்ட்டு அந்த லென்த் எடுத்துக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னும் போது அந்த கம்ப்யூட்டர்ன்ற வேர்டு இருக்குல்ல, ஸோ அதோட லென்த் என்னன்ட்டு நம்ம இங்கே வேறு என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஏன் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அரேஸுக்குன்னு எடுத்துப்போம். அரேஸ்க்கு மெயினாக என்னென்னா எத்தனை ஸ்பேஸ் வேணும்ன்ற. இப்போ நாங்கள் எத்தனை ஸ்பேஸ் கொடுத்துருக்குன்னு பாரு, 1 2 3 4 5 6. அப்போ அந்த அரேஸோட சைஸ் மென்ஷன் பண்ணணும். நான் 6ன்னு கொடுத்தா என்னால் அங்கே 6 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் 10ன்னு கொடுத்தா 10 தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எனக்கு சைஸ் இல்லாமல் நான் வந்து இது பண்ண முடியாது. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டர் அந்த வேர்டுக்கு வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட் பண்ணுறேன். ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து எனக்கு எத்தனை வந்ததுன்னா 8 வந்ததில் கவுண்ட் பண்ணும்போது, அந்தமாதிரி அப்ளிகேஷன்ஸ் கவுண்ட் பண்ணும்போது மேலே நம்ம என்ன பார்த்தோம், அதோட கவுண்ட் வந்து 12ன்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பண்ணால் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சேர்ந்ததுன்னா அந்த அரேயோட சைஸ் என்ன ஆகும், 8 + 12 வந்து 20. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ஸோ அது ஒவ்வொரு கேரக்டர்ஸாக தனித்தனியாக எடுத்துகிட்டு, ஸோ இதில் 8 வருது, இதில் 12, ஸோ சேர்த்தா 20. ஸோ அந்த லென்த் வேணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டெப் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த், ஃபைண்ட் லென்த் ஆஃப் ஏ, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் பி கொடுத்துட்டு அதை லென்த் 1 லென்த் 2ன்ற 2 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து இங்கே 8ன்னு இருக்கனால லென்த் 1ல் வந்து 8ன்னு ஸ்டோர் ஆகிடும், லென்த் 2ல் வந்து 12ன்னு ஸ்டோர் ஆகிடும். அது இன்டீஜர் டேட்டா டைப். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம், அரேஸ். அந்த அரேயோட இது என்னென்னா கேர் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ கேர்ன்னு கொடுத்துட்டு லென்த் 1 + லென்த் 2னா அப்போ டோட்டல் சைஸ் என்னது, அதில் நான் 20 கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது நான் புதுசாக க்ரியேட் பண்ண இந்த அரேவோட நேம் என்னென்னு இங்கே கொடுத்தாக்கேன், ரிசல்ட்டுன்னு கொடுத்தாக்கன்னா அது பார்க்க எப்படி இருக்குன்னு இங்கே கொடுத்தாக்கேன். இப்போ ஸோ ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணோம், புதுசாக வந்து அரே ஒன்று கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் என்னது 20. ஏன்னா நம்ம ஏவும் பியும் கம்பைன் பண்ணி சைஸ் 20னால. ஸோ நான் அது என்னென்னா ஃபஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ் மாதிரி உனக்கு என்ன ஆகிடும், ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுக்கேன், தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டை உனக்கு என்ன ஆகிடுது, அப் டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ 19 கொடுத்துருக்கான். ஸோ 0லேருந்து 19னா அது 20 ஸ்பேசஸ் கொடுத்துருக்கான். இப்போ இது உள்ளே என்ன ஆகும்னா, இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து ஃபில் ஆகும். இப்போ சி இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் இங்கே போய்ட்டு சி ஃபில் ஆகும், நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஓ போயிட்டு இங்கே ஃபில் ஆகும், நெக்ஸ்ட்டு எம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து 1 by 1 நடக்கணும்னா நம்ம லூப்பிங் இது இல்லாமல் நடக்காது.
இது ஆல்ரெடி மேட்ரிக்ஸ்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ லூப் இல்லைனா இங்கே நடக்காது. அப்போ லூப் வச்சு நம்ம எப்படி பண்ணோம்னா, ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம், காப்பி ஃபஸ்ட் அரே. அப்போ இதுக்கு போயிடலாம். நம்ம ஃபஸ்ட் அரே என்னென்னு கொடுத்துருக்கோம், கம்ப்யூட்டர் தானே. அப்போ அதோட பேர் என்னது, அரேயோட நேம் ஏன்னு வச்சுருக்கோம். அப்போ இதில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம், இந்த இண்டெக்ஸிங் இருக்குல்ல 0 1 2 3 இது ஜென்ரலாக ஐன்னு பேர் வைப்பாங்க. ஓகேவா, ஐ. அப்போ ஸ்டார்டிங்கில் ஐ என்னென்னு இருக்குது, 0ன்னு இருக்கா. எனக்கு இந்த ப்ராசஸ் ஒவ்வொன்றா போய் ஃபில் ஆகணும்ல, ஒவ்வொன்றா போயிட்டு இந்த ரிசல்ட் அரேயில் போய் ஃபில் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் ஐ என்னென்னு எடுத்துக்கிறேன், 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஐ லெஸ் தென் லென்த் 1னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோட லென்த் என்னது, 8 தானே. அப்போ 8ல் வந்து லெஸ் தென் லென்த் 1ன்னு அர்த்தம். ஐ வந்து லென்த் 1 விட கம்மியாக இருக்குன்னா இதுதான் லென்த் 1ன்னு எடுத்துப்போம். அப்போ ஐ வந்து லென்த் 1 விட கம்மினா 7, கரெக்டாக. அப்போ இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட்டாக எதில் முடியுது, 7. ஸோ அந்த லாஜிக் இது 0 இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இங்கே சி மட்டும் போய் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓ எம் பியூடிஆர் ஒவ்வொன்றா ஃபில் ஆகுமா. ஒவ்வொரு வாட்டி முடியும் போது இது கவுண்ட் ஏறிக்கிட்டே போகும். அப்போ ஸ்டார்டிங்கில் ஐ வந்து 0ன்னு இருக்கும், அப்புறம் ஐ வந்து 1, அப்புறம் ஐ வந்து 2, ஐ வந்து 3, அப் டு ஐ வந்து 7 வரைக்கும் ஃபில் ஆகிடுச்சுன்னா இங்கே கம்ப்யூட்டர் ஃபுல்லாக என்ன ஆகிடும், இங்கேயும் 7th இண்டெக்ஸ் வரைக்கும் கம்ப்யூட்டர் ஃபில் ஆகிடும். அது எனக்கு எங்கே போய் இதுவாகணும்னா, ஸோ இந்த ஏ ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது இந்த ஏன்ற மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு ஐயில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஐ பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எனக்கு என்ன ஆகும்னா, ரிசல்ட்டுன்ற இந்த அரே இருக்குல்ல, இதில் வந்து ஐ பொசிஷன். இப்போ ஐ 0, அதாவது இங்கே ஏன்ற மேட்ரிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ 0ல் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஏன்ற மேட்ரிக்ஸில் அந்த ஐ பொசிஷன் 0ன்னு என்ன ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, சி ஸ்டோர் பண்ணியிருக்காங்களா. இது எங்கே போகுதுன்னா, இந்த ரிசல்ட்டுன்ற அந்த அரேஸ் இருக்குல்ல, ஸோ ரிசல்ட் அரேஸில் 0 பொசிஷன், அது அங்கே போய் என்ன ஆகும், இந்த சின்றது ஸ்டோர் ஆகிடும். சப்போஸ் ஏ 1ல் வந்து இங்கே ஓன் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ரிசல்ட் 1ல் போயிட்டு ஓன் ஸ்டோர் ஆகிடும். சப்போஸ் ஏ 7ல் இங்கே ஆர்ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு இங்கே ரிசல்ட் 7ல் என்ன ஆகும், 7th இதில் போயிட்டு எனக்கு வந்து ஆர்ன்றது ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த லாஜிக் தான் இது. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எப்படி காப்பி பண்ணுறோமோ செகண்ட் ஒன்றுக்கும் அதே லாஜிக் வச்சு அப்படியே அதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், ஐ வந்து 0, ஆனால் இது லென்த்து 1 கொடுத்தோம். செகண்ட் ஒன்றுக்குனால இது லென்த்து 2ன்னு கொடுத்துப்போம். அதோட லென்த் வந்து 12. இங்கேயுமே என்ன ஆகுது, 1 by 1 ஃபில் ஆக போது இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம கொடுக்கும்போது என்ன கொடுத்தோன்னா, ரிசல்ட் ஐ மட்டும் கொடுத்தோம். ஆனால் இங்கே ரிசல்ட் லென்த் 1 + ஐ. இங்கே என்ன ஆகுது, இந்த பியில் இருக்க ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூயும் போய் காப்பி ஆகுது. ஏன் அப்படின்னா, எனக்கு செகண்ட் ஒன் காப்பி ஆகும்போது அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா இந்த ஏ இருக்குல்ல, ஏ வந்து ரிசல்ட்டில் போய் ஃபீட் ஆகும்போது ஒவ்வொரு டேட்டாவாக ஒவ்வொரு கேரக்டராக 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இங்கேயும் 0லேருந்து. ஆனால் இப்போது இந்த பியில் இருக்க ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல கேரக்டர், இது போய் ஃபில் ஆகும்போது 0ல் போய் இது ஃபில் ஆகாது. எங்கே ஆகும்னா 8th பொசிஷனில் போய் ஃபில் ஆகும், கரெக்டாக 8th பொசிஷன். அப்போ இது 8th பொசிஷனில் தான் ஃபில் ஆகணும்னு எப்படி சொல்லலாம்னா, ஆல்ரெடி லென்த் 1 என்னது, ஓகேவா, ஆல்ரெடி லென்த் என்னது, ஸோ 8 + இப்போ ஐ என்னது, இதோட 0 இண்டெக்ஸ், இந்த 0 இண்டெக்ஸ் வந்து, ஸோ அப்போ 8 + இது வந்து 8 + 0 8 தானே. அப்போ என்ன ஆகும், 8th பொசிஷன்லேருந்து ஃபில் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நம்ம அந்த இண்டெக்ஸிங்கில் நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் தள்ளி இது பண்ணனால அந்த சைஸை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டுத்துமே பண்ணிட்டு ரிட்டன் ரிசல்ட்டுன்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த கான்கேட்டினேட்டட் அரேஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். நம்ம இன்னும் மெயின் மெத்தடே கொடுக்கல. ஸோ இது கடற்கன்னு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த ஸ்ட்ரிங் ARGS நம்ம எப்பயுமே கொடுப்போம், அப்போ தான் கோடிங் ரன் ஆகும். நம்ம இவ்வளோ நேரம் வெறும் இந்த லாஜிக் மட்டும் தான், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் லாஜிக் மட்டும் தான் கோடிங்கை அடிச்சிருக்கோம். நம்ம எதுவுமே என்ன பண்ணல, இன்னும் கோடிங் வைஸாக ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணல. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இன்புட் வாங்கிறதுக்காக இந்த ஸ்கேனர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம், எஸ்சின்னு சொல்லிட்டு. நியூ ஸ்கேனர் சிஸ்டம் இன்னா இன்புட் வாங்கிறதுக்காக. எனக்கு அவுட்புட்டில் எனக்கு ஃபஸ்ட் என்ன டிஸ்பிளே ஆகணும், அவுட்புட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு என்டர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்னும் வரணும், என்டர் செகண்ட் ஸ்ட்ரிங்னும் வரணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி system.out.printlnல அதை நீ மென்ஷன் பண்ணிக்கோ. system.print எல்என்னு கொடுத்தாலும் ஓகே தான். என்டர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில். இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் நான் டைப் பண்ணுறேன்ல, கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணுறது எனக்கு ஸ்ட்ரிங் எதில் போய் ஸ்டோர் ஆகணும், S1. அப்போ S1ன்ற வேரியபிள், அதாவது S1ன்ற வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப், அதில் என்னென்னு போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும், கம்ப்யூட்டர்னு போய்ட்டு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இந்த SC.next லைன் வந்து இன்புட் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணணும். அதேமாதிரி இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் என்ன பண்ணுதுன்னா, இப்போ அந்த கம்ப்யூட்டர் என்கிட்ட இன்புட் வாங்கிடுச்சு, அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்குது, கரெக்டாக. அது என்ன டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை இப்போ S1ன்றது என்னது, S1ல் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, கம்ப்யூட்டர்ன்றது.
அது எனக்கு என்னவா மாற்றுதுன்னா கேர் அரேன்னு கொடுத்தா அது கேரக்டர் அரேவாக மாற்றுது. இந்த ஒவ்வொரு அந்த வேர்டாக இருக்கிறது எனக்கு என்ன பண்ணுது, தனித்தனியாக பிரேக் பண்ணி அதை போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தனித்தனி லெட்டர்ஸை வந்து ஒரு அரேஸாக ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதுக்கு நம்ம இங்கே கொடுத்துப்போம். ஏஆர்ஆர் ஒன்னா அரே ஒன்னுன்ற மாதிரி. அது என்ன டேட்டா டைப்? கேரக்டர் அரே டேட்டா டைப். அதே ப்ராசஸ் தான் செகண்டுக்கும் என்ன பண்ணுறோம், சிஸ்டம் டாட் அவுட்னு கொடுத்துட்டு செகண்ட் ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில் இங்கே நான் செகண்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறது எல்லாமே S2வில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். இதுக்கும் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரிங்கையும் நம்ம அரேஸாக கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு நான் 4 ஆப்ஷன் சொன்னல. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1, சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3, சாய்ஸ் 4. சாய்ஸ் 1 கொடுத்தா எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு தெரியணும், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து. 2 கொடுக்கும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு எந்த பொசிஷனில் இருக்க அந்த கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு தெரியணும். 3 கொடுக்கும்போது கான்கார்டினேட் பண்ணணும். 4 கொடுத்து எக்ஸிட் ஆகிடணும். அப்போ நான் இங்கே ஸ்விட்ச் கேசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சாய்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். அப்போ சாய்ஸ் வந்து எனக்கு 1ன்னு இருக்கலாம், சாய்ஸ் 2ன்னு இருக்கலாம், சாய்ஸ் 3ன்னு இருக்கலாம், இல்லை சாய்ஸ் வந்து 4. அந்த சாய்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சாய்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது இன்டீஜர் டேட்டா டைப்னு கொடுத்துருக்கேன். இந்த டூ வைல் லூப்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போனா இப்போ இது நடந்தால் இது எல்லாமே பண்ணணுன்ற மாதிரி. ஸோ டூன்னு கொடுத்துட்டு நமக்கு அங்கே என்னென்னலாம் ஷோ ஆச்சோ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே என்னென்ன டைப் பண்ணணுமோ உனக்கு இங்கே பார்த்தாலே புரியும். ஸோ என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு கேட்குது. அப்புறம் இங்கே லென்த் ஆஃப் தி ஃபஸ்ட் ஸ்ட்ரிங், லென்த் ஆஃப் தி செகண்ட் ஸ்ட்ரிங். அப்புறம் இங்கேயே பாருங்க, எக்ஸ்பெக்டட் இன்புட்டில் என்னென்ன காட்டுது, இதுதான் மெயின். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் இன்புட்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்ன்ற வேர்டு வரணும். ஃபைண்ட் லென்த்து, ஃபைண்ட் கேரக்டர் அட் பொசிஷன், கான்கேட்டினேட் ஸ்ட்ரிங்ஸு, எக்ஸிட். ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும், அப்படியே ஷோ ஆகணுனால அது எல்லாத்தையுமே சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என்ல போட்டுட்டு எல்லாத்தையுமே இப்போ என்டர் யுவர் சாய்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ண டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கோ. அப்புறம் இப்போ சாய்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இப்போ என்டர் யுவர் சாய்ஸ் கேட்டோன்னா நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குல்ல, 1 2 3 4ன்ட்டு. ஸோ அந்த சாய்ஸ் வந்து நம்ம கீபோர்டில் என்டர் பண்ணுவோம். கரெக்டு தானே? 4 ஆப்ஷன் கொடுக்குதுன்னா நம்ம வந்து எந்த சாய்ஸ் வேணும்னு இப்போ நான் 1 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், அந்த சாய்ஸ் வந்து 1க்கு என்னவோ அது மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும். அது என்ன 2 கொடுத்தா 2க்கு என்னவோ அது மட்டும், 3 and 4 கொடுத்தா அதுக்கு என்னவோ அது மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதை இன்புட்டாக வாங்கிறதுக்கு திரும்ப ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டிவ் பண்ணி நம்மக்கிட்ட அந்த இன்புட் வாங்கி சாய்ஸ்ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுது. இப்போ இந்த ஸ்விட்ச்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச் கீவேர்ட் கொடுத்துட்டு சாய்ஸ் கொடுத்தோன்னா, ஒருவேளை நம்ம சாய்ஸ் வந்து 1 கொடுத்துருந்தோன்னா இப்போ என்ன ஆகும், இந்த கேஸ் 1 ஓகேவா? அப்போ இந்த கேஸ் 1ல் நம்ம மேலே என்ன கொடுத்துருக்கோம் பேர், எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் எனக்கு வந்து லென்த் ஆஃப் தி ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்னு அப்படியே டிஸ்பிளே ஆகணும், லென்த் ஆஃப் தி செகண்ட் ஸ்ட்ரிங்னு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அது எல்லாத்தையுமே நீ என்ன பண்ண டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த சிஸ்டம் டாட் அவுட்டில் கொடுத்துக்கோ. சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என்ல லென்த் ஆஃப் தி ஃபஸ்ட் ஸ்ட்ரிங், லென்த் ஆஃப் தி செகண்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு எனக்கு கூட என்ன ஆன்சர் வரணும்னா, நம்ம என்டர் பண்ணுறோம்ல, இப்போ கம்ப்யூட்டர்னு என்டர் பண்ணியிருந்தா அது என்னென்னு பேர் வச்சுருக்கோம், அரே 1 நேம் வச்சுருக்கோம். அதே அப்ளிகேஷன்ஸ் வந்து அரே 2 நேம் வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இந்த ஃபைண்ட் லென்த்துன்னு முன்னாடி கொடுத்துருக்கோம். ஏன் ஃபைண்ட் லென்த்துனா, இந்த ஃபைண்ட் லென்த் இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆல்ரெடி எங்கேயோ கொடுத்துருப்போமே, எங்கே கொடுத்துருக்கோம், இதோ இந்த இடத்துல ஃபைண்ட் லென்த்துன்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஃபைண்ட் லென்த் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆல்ரெடி இங்கேயே டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் பண்ணிவிட்டு எனக்கு அது கவுண்ட் மட்டும் என்ன பண்ணணும், ஃபைனலில் எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இது முடிச்சோன்னா பிரேக்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ பிரேக் கொடுத்தா திரும்ப பழையபடி வந்துடும். திரும்ப இன்னொரு அடி சாய்ஸ் கேட்கும். ஒரு இப்போ செகண்ட் சாய்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அப்போ கேஸ் 2 இம்ப்ளிமெண்ட் ஆகும். அங்கே நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணுன்ற மேலே எக்ஸ்பெக்ட் அவுட்புட்டில் நம்ம இந்த சென்டென்ஸில் அப்படியே கொடுத்துருப்போம். இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு பொசிஷன் என்டர் பண்ணணும்ல. இப்போ எனக்கு கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர்ன்றதில் இது வந்து 0 1 2 3 4 5 6 7. அப்போ எனக்கு 5th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 5th பொசிஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர் டி, அது கேரக்டர் டி வேணும்னா அப்போ அந்த பொசிஷன் 5ன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் தேவையில்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை POSன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்போ இன்புட் வாங்கிறதுக்காக SC.next எனக்கு அவனை 5ன்னு கொடுத்தனா எங்கே போய் ஸ்டோர் ஆகிடும், அந்த பொசிஷன் POSன்ற வேரியபிள் 5ன்னு ஸ்டோர் ஆகிடும். இதை வச்சு அது என்ன பண்ணோன்னா, எனக்கு வேறு இங்கே என்னது அவுட்புட்டில் எனக்கு கேரக்டர் அட் பொசிஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த இஃப்ன்ற மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இந்த பொசிஷன் வந்து நம்ம 5ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்தா என்ன வேறுன்னு தெரியும், இந்த கம்ப்யூட்டரில் 5th இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் வந்து டீன்னு சொல்லிட்டு வேறுன்னு தெரியும். சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, மொத்தமாக இருக்கிறது இதோட லென்த் என்னது, ஓகேவா, லென்த்து வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கா, இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 7 வரைக்கும் வருது. சில பேர் வேணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் 10ன்னு கொடுத்து விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஸ்ட்ரிங்கில்
இல்லாத ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்க முடியாதுல்ல, அந்த ஸ்ட்ரிங் லென்த்தை தாண்டி கொடுக்க முடியாது. ஸோ அந்த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக இந்த பொசிஷன் அதில் நீ கொடுக்குறது எப்படி இருக்குன்னா, அரே 1க்கு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அரே 1 டாட் லென்த்தை விட அது கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அப்போனா நீ இப்போ மொத்தம் இது பொசிஷன், அதாவது இதோட லென்த்து வந்து 8, ஸ்ட்ரிங் 1ஓட அந்த ஸ்ட்ரிங் 1ஓட சைஸ் வந்து 8ன்னு வச்சுக்கோ. அப்போ நீ என்டர் பண்ணுற அந்த POS வந்து 5 தானே கொடுத்துருக்கோம். அப்போ 8 விட கம்மினா அப்போ கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்ட்ரிங்கோட இதுவே 8, ஆனால் நீ வந்து 18 கொடுத்தா என்ன ஆகும்? ஏன்னா அது வந்து அதிகமாக போகுதுல்ல, அப்போ அதுவும் டிஸ்பிளே ஆகாது. ஸோ அந்த கண்டிஷனும் இங்கே மென்ஷன் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, நெகட்டிவாக கொடுத்து விட்ருவாங்க. இண்டெக்ஸ் வந்து அந்த POS வேல்யூ வந்து -1 கொடுத்து விட்ருவாங்க. இப்போ பைத்தான் மாதிரி லாங்குவேஜில் நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ்லாம் கிடையாது. அப்போ ஸ்டார்டிங்கே 0ன்னு வைக்கணும். அதனால் எனக்கு அது 0 இல்லை 0 விட அதிகமாக எது கொடுத்தாலும் ஓகே. ஆனால் அதே சமயம் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் எக்ஸிட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் என்ன ஆகும், உனக்கு வந்து அது எத்தனாவது பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இது கொடுத்துட்டு இங்கே ஃபைண்ட் கேர் அட்னு இருக்குல்ல, இந்த ஃபைண்ட் கேரக்ட் நம்ம எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அது அகைன் என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இது முடிஞ்சோன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், சப்போஸ் நீ மாற்றி ஏதாவது நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படிலாம் கொடுத்ததுக்கான எல்ஸ் இதுக்கு போயிட்டு இன்வேலிட் பொசிஷன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் இதோடு இது பிரேக் ஆகிடும். அதே கேஸ் 3 கொடுத்துருந்தா, கேஸ் 3 கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம மேலே வந்து system.out printlnல என்னென்ன தேவையோ கொடுத்துருப்போம். இங்கே நம்ம புதுசாக என்ன பண்ணுறோம், ஒரு கான்கேட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கான்கேட்னு கொடுத்துட்டு அது என்ன டேட்டா டைப், கேர் டேட்டா டைப். இது என்ன ஃபங்க்ஷன், கான்கேட்டினேட்டில் நம்ம இங்கே 2 இது பாஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று அரே 1, இன்னொன்று வந்து அரே 2. அரே 1 தான் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அரே 2 வந்து அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அரே 1 கம்ப்யூட்டர், அரே 2 வந்து அப்ளிகேஷன்ஸ். கான்கேட்டினேட் ஃபங்க்ஷன் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இதோ மேலே கான்கேட்டினேட். அப்போ இங்கே அரே 1ஓட வேல்யூ போயிடும், இங்கே வந்து அரே 2ஓட அந்த வேல்யூஸ் எல்லாம் அங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக நடந்து அதோட அவுட்புட் நமக்கு இங்கே கான்கேட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கான்கேட் ரெண்டுமே சேர்ந்து வர இதை பிரிண்ட் பண்ணியிருக்கனால எனக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அது மொத்தமாக எனக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகிட்டு அரேஸாக எனக்கு அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், கேஸ் 4 இது எதுவுமே இல்லைனா எனக்கு அதோட ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகும். ஸோ அப்போ கேஸ் 4 கொடுத்துட்டு எக்ஸிட்டிங் ப்ரோக்ராம் ஷோ ஆகும். அங்கேயும் பிரேக் கொடுத்துக்கும். சப்போஸ் நான் வந்து சாய்ஸ் வந்து அங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்கேன்னா, எனக்கு நான் இங்கே எத்தனை கேஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், 4 கேஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4. அப்போ நான் சாய்ஸும் என்ன பண்ணணும், 1 2 3 4 தான் கொடுக்கணும். சில பேர் மாற்றி என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் 5 6லாம் கொடுத்துருவாங்க. இல்லைனா -1 நெகட்டிவ், இல்லை ABCDன்னு ஆல்ஃபபெட் கொடுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, டிஃபால்ட்டாக எனக்கு இந்த 4த்தில் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா இன்வேலிட் சாய்ஸ், ப்ளீஸ் ட்ரை அகைன் கொடுக்கணும். எல்லாமே முடிச்சிட்டோன்னே இது டூ வைல் லூப் தானே. ஸோ இது எப்போனா இந்த சாய்ஸ், இந்த டிஃபால்ட்டு டூ வைல்னால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அது கண்டிஷன் செக் பண்ணும். அப்போ இங்கே என்ன செக் பண்ணுதுன்னா, இது எப்போ எனக்கு ஃபால்ஸ் ஆகும்னா, சாய்ஸ் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டுனா நாட் ஈக்குவல்னு அர்த்தம். எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல்னா அப்போ நான் சாய்ஸ் வந்து எனக்கு 4 இல்லாமல் சம்திங் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகிடும், இது எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதோட இந்த இது முடியுது. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்புட் வாங்கியிருக்கோம்ல, அது SC.close கொடுக்கும்போது இன்புட் வாங்குறது ஸ்டாப் பண்ணிடும்.